புதுசா சைக்கிள் வேணும்னு சொல்லிட்டு வீட்டுல அடம் பிடிச்சா என் பாப்பா. எங்க சித்தப்பா சொன்னாரு, டெய்லி மாட்டை பூச்சி கட்டு சாணி வரி கொட்டு உனக்கு சைக்கிள் எடுத்து தரேன். எங்க சித்தி, வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், உனக்கு சைக்கிள் கேக்குது அப்படின்னு சொன்ன உடனே சரியா சாப்பிடாமலே தட்டு தூக்கி போட்டு போயிட்டா. அச்சோ புள்ள சாப்பிடாமலே போயிருச்சு அப்படின்னு பார்த்தா தட்டை வலிச்சு நக்கிட்டு போயிருக்கா. என் கவின் பாப்பாவுடைய பிளான் என்னன்னா, நம்ம ரொம்ப அடம் பிடிச்சிருக்கோம், கண்டிப்பா சாயந்தரம் சைக்கிள் வந்து நிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆயிடுச்சுங்க. ஸ்கூல்ல இருந்து ஓடி வரா, பேக கழட்டி போட்டு என்கிட்ட வந்துறியானா சைக்கிள் வாங்கியாச்சு அப்படின்னு கேட்டா. ஆமா பாப்பா, அப்பா உனக்கு புதுசா ஒரு சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு ஒரே ஷாக்கு. டேனா வாடா முதல்ல சைக்கிள் காட்டுற அப்படின்னா நான் சர்ப்ரைஸா கண்ணை மூடி கொண்டு போய் காமிச்சா. பார்த்த உடனே ஒரே ஹாப்பி பாப்பாக்கு. சுத்தி சுத்தி பார்த்துட்டு வந்து ஓபன் பண்ண உடனே அவளுக்கு சரியான ஷாக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த சைக்கிளை சின்ன வயசுல வாங்கி கொடுத்தது. சரி இதையே சூப்பரா ரெடி பண்ணி பாப்பாக்கு கொடுத்துடலான்னு பார்த்தா, ஏன்டா டே நான் புதுசா ஒரு சைக்கிள் எனக்கு கேட்டா உன்னோட பழைய சைக்கிள் எனக்கு வந்து கொடுக்குறீங்க, டே உன் மண்டைய பொளக்கறேன்டா. தட்டுல போட்டு இந்த சொத்த பூரா 90 தான் காலி தட்டை போட்டு போகுது அது.